ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி நான் மீஷோவில் வாங்கின சில திங்ஸ் பற்றின வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் மீஷோவில் வாங்கின திங்ஸ் பற்றி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது ஒரு சோப் டிஸ்பென்சர். இது 194 ருபீஸ் வந்துச்சு. இது நான் ஹேண்ட் வாஷ்க்காக வாங்கியிருக்கேன். இது கூட ஒரு கீ மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா லிக்விட் அது கீழே இருக்கிற ஒரு ஹோல் வழியாக வெளியே வரும் போல இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ இது எப்படி லிக்விட் எதில் ஊற்றுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பின்னாடி ஒரு ஒயிட் கலரில் இந்த ஹோல் கிட்ட ஒரு கேன் மாதிரி தெரியுது பாருங்கள். அதுக்கு இந்த பிளாஸ்டிக்கில் ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மேலே இருக்கிற இந்த ஹோலில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே தான் இந்த கேன் தெரிஞ்சது பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம அந்த லிக்விடை ஊற்றி வச்சுக்க போகிறோம். இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஹோல் வழியாக தான் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லிக்விட் வெளியில் வரும். இப்போ இதை ஹேங் பண்ணிக்கிறதுக்கு 2 ஸ்க்ரூவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய கிச்சனில் வாஷ் பேஷன் கிட்ட நான் இதை ஆணி அடித்து வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல இது கண்டிப்பாக தேவையாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். இது இந்த மாதிரி லிக்விட் ஊற்றிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஆணி அடிச்சுட்டு இது மேலே இங்கே ஹேங் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல லிக்விட் இருக்குதா இல்லையாங்கிறது இண்டிகேட் ஆகும். நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக லிக்விட் நல்லாவே இதில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்ததாக இது பார்க்குறதுக்கு டீ வடிகட்டி மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி நல்லா சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட் எல்லாமே சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இப்படி 2 சைட்லேயுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. வீட்டில் நாங்கள் எப்பவுமே சுடுதண்ணி தான் குடிப்போம். அதுக்கு பதிமுகப்பட்டை அந்த பொடியெல்லாம் போட்டு தான் செய்வோம். அது போட்டு செய்யும்போது தண்ணிக்குள்ளே அப்படியே அது மிதந்துட்டே இருக்கும்போது வாயில் அது தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு செயினும் கொடுத்துருக்காங்க. இதை பாத்திரத்தில் நம்ம அப்படியே மாட்டி விட்டுட்டோம்னா அப்படியே இது உள்ளே ஹேங் ஆகிட்டு நல்லா தண்ணிக்குள்ளே கொதிச்சுட்டு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தூளை இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். இதில் இன்னும் ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். லைட்டாக நம்ம இதை இப்படி ஷேக் பண்ணோன்னா அந்த சின்ன சின்ன பொடியெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா இதை கொதிக்கிற தண்ணிக்குள்ளே நம்ம இப்படி போட்டு இதில் மாட்டி விட்டுட்டோன்னா தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கி சூப்பராக இது ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இது நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி வீட்டில் ஹெவியாக ஏதாவது சாப்பிடும்போது சோம்பு, சீரகம், வெந்தயமெல்லாம் போட்டு நாங்கள் வாட்டர் வைப்போம். அதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இதை உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிரும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டீலில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கும்போது நல்லா கழுவிட்டு காய வச்சு க்ளீன் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு அது வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது வாஷ் பேஷன் ஏரியாவில் மாட்டுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். இந்த ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம லிக்விட் வச்சுக்கலாம். இது மேலே ஸ்க்ரப்பர்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். கீழே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏதாவது துணி இல்லைன்னா க்ளீன் பண்ணுற கிளாத் ஏதாவது நம்ம காய போட்டுக்கலாம். இது கூட ஆணி எதுவும் அவங்க கொடுக்கல, இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. செவுத்துலேயே இதை நம்ம ஒட்டிட்டு அது மேலே இதை ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆனால் இதில் ஆணி வச்சு தான் அரைஞ்சி இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் இந்த மாதிரி. இதுக்கு மேலே இது எல்லாத்தையும் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பாத்திரம் தேய்க்கிற அந்த டிஸ்பென்சர் வச்சுருக்கேன். லிக்விட் அதில் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு ரொட்டேட்டிங் ஆர்கனைசர் ஏற்கனவே நான் வாங்கியிருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தனால இன்னும் 2 நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இது பேக் ஆஃப் 2 அப்படிங்கிற இதில் இருந்துச்சு. ஏற்கனவே நான் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. டைனிங் டேபிள் மேலே அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கிச்சனில் ஆயில் கேனெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் ஆர்டர் பண்ணேன். இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். இதுவும் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டால் ரொட்டேட் ஆகும் இது நல்லா. இப்போ இதை நம்ம எங்கே வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். கிச்சனில் ஏற்கனவே நான் ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் தான் வச்சுருந்தேன். அதுலேருந்து மாற்றி இதில் நான் இந்த ஆயில் கேன்லாம் வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயே ஒரு பாக்ஸ் வரனால கேன் எடுக்கும்போது முதல்ல இடிச்சிட்டே இருந்தது. இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது இப்போ ஈஸியாக அதில் இடிக்காமல் எடுக்க முடியுது. அடுத்ததாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயும் இதை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இந்த இடம் ரொம்ப சூப்பராக நீட்டாக ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு எக் கட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 2-in-1 ப்ராடக்ட்டு. யூடியூப் வீடியோலாம் பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு சைடில் வந்து வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா தின்னாக ஸ்லைஸ் ஆகி வரும். இன்னொரு சைடில் வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு 5 பீஸாக அப்படியே நமக்கு கட்டாயி கிடைக்கும். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த கம்பி மட்டும் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. நம்ம கரெக்டாக இதை ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக இதை நெளிஞ்சு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இதை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா சூப்பராக அழகாக பூ மாதிரி கட்டாயி வந்துடுச்சு. அடுத்ததாக இதையும் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணால் நான் இதை திருப்பி வச்சு கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது இந்த மாதிரி சைடில் திருப்பி வச்சு தான் வெட்டணும். நான் அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சனால கொஞ்சம் அது க்ராஸாக வந்துருச்சு. இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக வாஷிங் மிஷின் கவர் ரொம்ப பழசாயிட்டதுனால அதுக்கு ஒரு கவர் வாங்கலான்னு சொல்லிட்டு இதை நான் ஆர்டர் பண்ணேன். நல்லா ஃப்ளாரல் டிசைன்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு கிளாத் மெட்டீரியல் தான். முதல்ல நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும். அதாவது லெதர் அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப சீக்கிரமாகவே பிஞ்சிடுச்சு. இது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து துணியில் இருக்கிறனால இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து 65, 70, 75 இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற வாஷிங் மிஷினுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதையும் வந்ததுமே இதில் போட்டு சூப்பராக வச்சாச்சு. இது போட்டதுக்கப்புறமா இதோட ஜிப்பெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அடுத்ததான் நான் ஃப்ரிட்ஜ் கவர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜுக்கு இதுக்கு முன்னாடி நான் கவர் எதுவும் போட்டதில்லை. ரொம்ப டஸ்ட்டு படியறனால அதுக்கும் ஒரு கவர் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இது இருந்துச்சு. இது கூட ஒரு கை பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிட் அவங்க கொடுத்துருக்காங்க. மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு சைடில் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கிற மாதிரி இடமும் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே 3 கேப் மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாவது முக்கியமான திங்ஸ் எதாவது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பால் அட்டை இல்லைன்னா ஏதாவது பென் அது மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறக்கு. இது வந்து உள்ளுக்குள்ளே இந்த கவர் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஒவ்வொரு லேயர்லேயும் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து அந்த ஹேண்டிலுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரவுண்டான அந்த ஹேண்டிலுக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. என்னோடது அந்த மாதிரி இல்லை. இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். கடைசியாக ஒரு ஐடியா பண்ணி அதையும் மாட்டிட்டேன்.
உள்ளே இந்த மாதிரி இந்த கவர் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பிடிக்க முடியாதனால இதில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் நான் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். மேலே இந்த கவரையும் போட்டாச்சு. பாருங்கள், இப்படி டபுள் சைட் டேப் போட்டு 2 சைட்லேயுமே ஒட்டிக்கிட்டதுனால இதுவும் இப்போ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்ததான் நான் ஏற்கனவே ட்ரை மேட் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தனால இன்னும் 2 ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுவும் பேக் ஆஃப் 2ங்கிற செட்டில் தான் இருந்துச்சு. ஏற்கனவே வாங்கினது ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு. இது இந்த மாதிரி செக்டு ஷேப் போட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது கிச்சனில் கவுண்டர் டாப் மேலேயே நான் இதை வச்சுருக்கேன். பாத்திரம்லாம் கழுவி ரொம்ப காயாமல் இருந்தால் அதில் நான் கமத்தி வச்சுக்குவேன். அதே மாதிரி பிளேட் ஸ்டாண்டு கடையிலையும் இதை வச்சுருக்கேன். இதை காய வச்சு தான் நான் இதில் வைப்பேன். இருந்தாலுமே கீழே இருந்தால் நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.